எங்கள் விசுவாசம் செத்துக் கொண்டிருக்கிறது என்று பயப்படுபவர்களுக்கு கீழ்திசை ஞானிகளின் வருகை விசுவாசம் தரும். அவர்களிடம் இருந்தது வெறும் வானசாஸ்திரமும் விசுவாசமும் தான். விஞ்ஞானம் கடவுளை மறுப்பது அல்ல, அதை பயன்படுத்தி கடவுளை அடையவே அருளப்பட்டது. மெசையா என்ற நட்சத்திரம் கடவுள் வருகையை அவர்களுக்கு சொல்லியது. ஜெபிக்கிறவர்களுக்கு உள்ளிருந்தே ஒளி வரும். அதை நம்பி புறப்பட்டார்கள். அநேக விஞ்ஞானிகள், ஆனால் இவர்கள் மட்டுமே நம்பினார்கள். காரணம், அவர்களின் நோக்கம் நேர்மையானது. மனித முறையிலான வெற்றியும் வெகுமானமும் அல்ல, நம்மை காண வந்த இறைவனை எப்படியாவது காண வேண்டும் என்ற எண்ணம். உங்கள் அன்பு என்பது என்ன? பாதுகாப்பு வட்டத்தினை தாண்டி குதிக்காதது. ஆனால் எந்த திட்டமிடுதலும் இல்லாமலும் வழியில் இடம், உணவு, தண்ணீர் கிடைக்குமா, எத்தனை காலமாகும் என்று சிந்திக்காமல் அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து இறங்கி வந்தார்கள். விசுவாசத்திற்கு துணிச்சல் குணம் உண்டு. உங்களுக்கென்றால் பல கவலைகள் வந்திருக்கும். ஞானிகள் தொலைதூரமான இந்திய மத்திய ஆசியாவான துருக்கி, ஆப்கானிஸ்தான், பெர்சியாவிலிருந்து வந்தார்கள். பிணந்தின்னி கழுகுகள், காற்று, சரிவான நீர் பாய்பவை போன்ற ஆபத்தான இடங்களை தாண்ட துணிந்தார்கள். ஒருவன் கடவுளை தேடும்போது மனித சுகங்களை தள்ளி வைப்பது அவசியம். எது நடந்தாலும் கடவுளை முதலில் புறக்கணித்து விடுவது இக்காலத்தில் எளிதாகிறது. காலையிலேயே ஆண்டவரை ஆர்வத்தோடு தேடுங்கள். தூக்கம், வான்நிலை மாற்றங்கள் வரலாம், ஆனால் அந்த தியாகம்தான் கடவுளை காண செய்யும். மூவருமே வேறு வேறு இடம், மொழி, ஆனால் அவர்களுக்கு பொதுவானது மெஸ்ஸியா என்ற நட்சத்திரம்தான். ஆனால் தூய ஆவியானவர் அவர்களை ஒன்று சேர்த்தா. மூவருமே வேறு மொழி, எனினும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டது தூய ஆவி பெந்தகோஸ்து புதுமையை அங்கே செய்தா. கடவுளின் மொழி அன்பு மொழிதான். கடவுளை தன்னை விட பெரிய இடத்தில் கண்டதால்தான் கண்டு கொள்வேன் என்பதல்ல இறை அனுபவம். ஞானிகள் எவ்வளவு ஏழ்மையில், திக்கற்ற நிலையில் ஆண்டவரை கண்டுபிடித்தனர். அவர்கள் வழங்கிய பரிசுகள்தான் எகிப்துக்கு செல்லும்போது சூசைக்கு உதவியது. எனவே திருப்பீடம் எளியவரை நேசிக்கும் இடமாக இருக்கட்டும். இதில் சூசையப்பரை கவனிக்க தவறக்கூடாது. மாமரியும் இயேசுவும் முதன்மையாக ஞானிகள் கருதும் இடத்தில் அவர் ஒதுங்கி நின்றா. மாமரிதான் ஞானிகளின் வணக்கத்தை பெறுகின்றா. சூசை அதை பற்றி வருந்தவில்லை. ஏனெனில் எப்போதும் அவர் புண்ணியங்களின் அழகுதான்,